மக்களே, நான் வந்து இந்த வீடு டோக்கியோவில் வாங்கும்போது 5.2 கோடி 2 கார் பார்க்கிங்கோட 122 மீட்டர் ஸ்கொயரு 3 ஃப்ளோர் இருக்கக்கூடிய வீடு. இது நான் வாங்கும்போது எனக்கு என்ன பயம்னா, நான் வந்து அப்போ எனக்கு பிஆர் இல்லை. இப்போ தான் எனக்கு வந்து பிஆர் வந்தது. ஸோ பிஆர் இல்லாதபோது நம்ம வீடு வாங்குறோன்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னடா நம்ம ஜப்பான் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டிப்ரிசியேஷன் தான் வீடு வாங்கினதுக்கப்புறம் ஆகும், அப்ரிசியேஷன்றது ஆகாது. அப்படி இருக்கும்போது நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இன்னும் நம்ம அதிகமாக கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா பிஆர் வந்ததுக்கப்புறமா நம்ம பேங்க்கை மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் அப்படி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் உங்களுக்கு வந்து நஷ்டமாகும். ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் எடுத்த டிசிஷன் வந்து தப்பு கிடையாது. பிஆர் இல்லாதபோது நம்ம வீடு வாங்குறது நல்லது அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்றத போய் பார்க்கலாம். என் வீட்டுக்கு அப்படியே பக்கத்து தெருவில் வந்து ஒரு வீடு கட்டுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு நல்ல ஒரு வைடான ஒரு ரோடு. இங்கேயுமே இப்போ இங்கே ரேட்டு வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3ன்னு போட்டிருக்கீங்களா, இந்த 1 இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து என்னோடய பெஞ்ச் மார்க். என் வீடும் இந்த 1ஆம் நம்பர் வீடு சைஸும் ஒரே சைஸு. ஆனால் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6,60,00,000 ஜப்பானிய யென் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட்டுங்க. நீங்கள் என்ன தான் அவங்க கம்மி பண்ணி விற்றா கூட, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனோட மொத்தமாக சேர்த்திங்கன்னா கூட 6.5 crores வந்து ஜப்பானிய யென்ல உங்களுக்கு செலவாகும். அப்படின்னா கிட்டத்தட்ட 1,20,00,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரேட்டுன்றது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது டோக்கியோவில் அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. நான் எடுத்த டிசிஷன் தப்பு இல்லை அப்படின்றத இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன்.